பார்க்க போகிறோன்னா சாய்சதுரத்தின் பரப்பளவு. சாய்சதுரத்தின் பரப்பளவு வேறு ஒன்றும் இல்லை, அது மூலை விட்டங்களின் பெருக்கு தொகைகளின் பாதி அளவு. இந்த மூலை விட்டங்கள் என்ன? D1 D2. அப்போ ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2, அதாவது மூலை விட்டங்களின் பெருக்கு தொகைகளின் மதிப்பில் பாதி. இதான் வந்து சாய்சதுரத்தின் பரப்பளவு. அடுத்து சுற்றளவு. சாய்சதுரத்தின் சுற்றளவு பார்த்துட்டிங்கன்னா 4 பக்கங்களையும் கூடுதல். சாய்சதுரத்தில் 4 பக்கம் சமமாக தான் இருக்கும். A + A + A + A. இப்போ = 4A. இதுதான் சாய்சதுரத்தின் சுற்றளவு. சரிவகத்தின் பரப்பளவு. இது கொடுத்துருக்க படம் சரிவகம். சரிவகத்தின் ABCD என்ற முனைகளை கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு. இதன் அடிப்பக்கம் ஏங்கிற அளவும் பிங்கிற அளவும் இருக்குது. இது குத்துயரம் H. இதன் பரப்பளவு எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முக்கோணத்தின் பரப்பளவு எழுதுங்க. முக்கோணத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும், ½ × BH. இதை பேஸ் பண்ணியே எல்லா ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கலாம். இது அடிப்பக்கம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தில் அடிப்பக்கம் ½ × B. பின்னு அடிப்பக்கம் சொல்லுமா? இந்த படத்தில் அடிப்பக்கம் இதுவும் சேர்ந்தது. அப்போ A + B இன்ட்டு உயரம் H. இது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், சரிங்களா? அப்போ ஃபார்முலா ½ × A + B இன்ட்டு H. இதுதான் சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் சுற்றளவு பார்த்துட்டிங்கன்னா, இது அனைத்து பக்கங்களையும் கூடுதல். AB + BC + CD + AD. இதுதான் சரிவகத்தின் சுற்றளவு.